இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் தற்கொலைப்படை தீவிரவாதி தாக்குதலில் உயிரிழந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களின் உடல்களுக்கு டெல்லியில் பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். உயிர் நீத்த தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் உள்ளிட்ட 40 வீரர்களுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் இன்று சொந்த ஊர்களில் நடைபெறுகிறது. காஷ்மீர் வரலாற்றில் இல்லாத வகையில் தீவிரவாத தாக்குதலில் மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த 40 பேர் நேற்று முன்தினம் கொல்லப்பட்டனர். 2001 38 வீரர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய இத்தாக்குதலில் தமிழக வீரர்கள் 2 உயிரிழந்தனர். இது தொடர்பாக 12 பேர் அடங்கிய தேசிய நுண்ணறிவு முகமை குழு காஷ்மீர் சென்று கார் வெடிகுண்டு தாக்குதல் தடயங்களை சேகரித்து விசாரணையை துவங்கியுள்ளது. டெல்லியில் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்ற பின் காஷ்மீர் விரைந்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயிரிழந்த வீரர் ஒருவரின் உடலடங்கிய பெட்டியை சுமந்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படை விமானத்தில் 40 பேரின் உடல்களும் டெல்லிக்கு நேற்று மாலை கொண்டுவரப்பட்டன. வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேசிய கொடி போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகளுக்கு முப்படை வீரர்களும் மரியாதை செலுத்தினர். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, முப்படை தளபதிகள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இன்று காலை சொந்த ஊர்களை அடையும் உடல்களுக்கு இராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடைபெறும். தூத்துக்குடி மாவட்டம் சவலாபேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த சிவச்சந்திரனின் உடல்கள் இன்று காலை தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைகின்றன. அங்கு அவர்களின் உடல்களுக்கு நிர்மலா சீதாராமன் இறுதி அஞ்சலி செலுத்துகிறார். பின்னர் அவர்களது உடல்கள் சொந்த ஊர் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனிடையே தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்திற்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதி கம்ரான் மூளையாக செயல்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. 150 கிலோ வெடிபொருளை சப்ளை செய்த காஷ்மீரைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி காஷ்மீரில் சிறிது காலத்திற்கு பாதுகாப்பு படை வாகனங்கள் செல்கையில் பொதுமக்களின் வாகன இயக்கம் கட்டுப்படுத்தப்படும் என ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உளவுத்துறையின் தோல்வியை காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக் ஒப்புக்கொண்டுள்ளார். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் என்ன செய்து கொண்டிருந்தார் என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர் சோஹைல் முகமதுவை வெளியுறவுத்துறை செயலர் விஜய் கோகலே அழைத்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் மற்றும் ஐநா சபையின் 5 நிரந்தர உறுப்பினர்கள் உள்ளிட்ட 25 நாடுகளை இந்தியா தொடர்பு கொண்டுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராய இன்று காலை 11 மணி அளவில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி ஏற்பாடு செய்துள்ளார். காஷ்மீர் தாக்குதலில் வீரமரணமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி, சிவச்சந்திரன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வீரர்களின் உயிரிழப்பால் அவர்களது குடும்பமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியும் ஒருவர். கோவில்பட்டி அடுத்த சவலாபேரி கிராமத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் சிஆர்பிஎஃப் வீரராக பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கும் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணுக்கும் கடந்த 1.5 ஆண்டு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. மெட்ராஸில் 1 வருஷம் பார்த்தான் ட்ரைனிங், பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 2 வருஷம் பார்த்தாங்க ட்ரைனிங், மறுபடியும் ஜம்முவில் காஷ்மீரில் போட்டு காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர் போயிட்டாங்க. ஸ்ரீநகரில் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸ்ரீநகர் பார்த்துட்டு இப்போ லீவில் வந்திருந்தான். 1 மாதம் லீவில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறான். பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊரான சவலாபேரிக்கு வந்திருந்த சுப்பிரமணி விடுமுறை முடிந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் காஷ்மீருக்கு புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். நேற்றைய தினம் 2 மணியளவில் மனைவியிடம் அவர் பேசிய நிலையில் அதன் பின்னர் சில மணி நேரங்களிலேயே அவரது இறப்புச் செய்திதான் குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளது. அதனால
நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டாங்க. சரி என்னால் கான்வாய் போய்கிட்டு இருக்கு, பேச முடியாது, நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சுப்பிரமணி மறைவை ஒட்டி அவர் படித்த பள்ளியில் மெழுகுவர்த்தி ஏந்தி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் அரியலூர் மாவட்டம் கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிவச்சந்திரனும் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீரமரணம் அடைந்தார். MBA பிடெக் பட்டதாரியான இவர் 2010ஆம் ஆண்டு CRPF ராணுவ வீரராக பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கு காந்திமதி என்ற மனைவியும் 2 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். காந்திமதி தற்போது 3 மாத கர்ப்பிணியாக உள்ளார். அதோடு காது கேளாத சகோதரி ஒருவரும் இருக்கிறார். போன் பண்ணாங்க, என்ன தம்பி நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். திருப்பி 12 மணிக்கு போன் பண்ணி நான் பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க, அந்த மாதிரி பயப்படாத, பிள்ளைய மட்டும் பத்திரமா பாத்துக்கன்னாங்க. திருப்பி எங்களுக்கு போன் பண்ணல சார். இப்ப நான் கன்சியா இருக்கிறேன், 3 மாசம் இருக்கு. என் பிள்ளைக்கு யாருமே இல்லை. குழந்தைய ஆளாத, அந்த பிள்ளைய ஆளாத, எங்களுக்கு யாரு எதுவுமே பண்ணல. நாட்டை காக்க சென்ற தனது மகன் வீட்டை காக்க முடியவில்லையே என சிவச்சந்திரனின் தந்தை அழுது புலம்புவது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும், லட்சக்கணக்கில் கோடி ரூபா கொடுத்தாலும் அது பணத்தை பெருசு இல்லை. என் பிள்ளைய போயிட்டா, என் பிள்ளைய பார்க்க முடியாதுங்க எவ்வளோ ரூபா கொடுத்தாலும். அதனால எனக்கு எந்த உதவியோட என் பிள்ளைய போயிட்டாங்கிறப்ப மருமக சின்ன 1 வயசுல தாலி இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது நரைச்சி வயசு படிச்சிருக்கு, அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அந்த கவர்மெண்ட் உத்தரவில் நல்லதுங்க. வேற நான் என்னங்க செய்ய போகிறேன்? அவன் நாட்டை காக்க போனாங்க, வீட்டையே காக்க முடியலைங்க. நாட்டை காக்க போன பிள்ளை நான் பெத்து வச்சு வீட்டை காக்காவே அந்த ராஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. சிவச்சந்திரன் இழப்பால் அந்த குடும்பம் மட்டுமின்றி கார்குடி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. தீவிரவாதிகளின் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இருவரின் குடும்பத்தினருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார்.